இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதி. இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். யோய்தாவின் மகனான சகரியா சாகும்போது தேவனுக்கு விரோதமாக நடந்த காரியங்களையும் தனக்கு நேரிட்ட அநீதியையும் கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்றான். காண்கிற கேட்கிற கர்த்தர் ஆபிரகாமுடன் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சாராளை அழைத்து சென்றபோது அவர்களை வாதித்தும், கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு சாராளை அழைத்து சென்றபோது இரவிலே அபிமெலேக்கின் சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாள், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்தேன், நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி சாராளை விடுவித்து ஆபிரகாமுடன் கொண்டு வந்து சேர்த்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற அநியாயங்களை பார்த்து நீதியை சரி கட்டுகிற தேவன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அவள் கருத்தரிக்கும்படி செய்து அநேகம் பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களின் ஒடுக்குதலை கண்டு பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்து எகிப்து என்கிற இருப்பு காலவாயிலிருந்து அவர்களை விடுவித்த தேவன். கர்த்தருக்கு காணிக்கையாக பலிபீடத்தின் மேல் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்ததை கண்டு அவர்களை கண்டித்து உற்சாகமாய் கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசிர்வதிக்கிற தேவன். பொல்லாப்பு செய்கிறவன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வருவதில்லை, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடப்பதனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற கடினமான வார்த்தைகள் பேச்சுக்களை கேட்டு மனம் வருந்துகிற கர்த்தர். நம்முடைய பேச்சுக்கள் தேவனை துக்கப்படுத்தாதபடி, அதனால் நாம் தண்டிக்கப்படாதபடி நிதானமாக பேச வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து குறை சொல்ல நமக்கு தகுதி இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கணக்கு வைத்து கண்காணிக்கிற தேவன் அவர். நம்முடைய ஜெபத்தை, கூக்குரலை, மன்றாட்டை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. நமக்கு விரோதமாக சத்துரு செய்கிற எல்லா சதி திட்டங்களை முறியடித்து நம்மை பாதுகாத்து நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டு நமக்கு நீதி செய்கிற தேவன் நம் அருகில் உண்டு. சகரியாவின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய இரத்த பழிக்காக அவனுக்கு நீதி சரி கட்டின கர்த்தர். கர்த்தர் நம்மை காண்கிறார், கவனிக்கிறார் என்கிற பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய பேச்சுக்கள், செயல்கள் காணப்பட அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பேச்சு, நடத்தை, செயல்கள் யாவும் உம்மை துக்கப்படுத்தாதபடி காணப்படவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.